குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழகத்தின் மிக முக்கிய பொருளாதார தேவைகள் தொடர்பாக மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கும் வகையில் மாஸ்டர் பிளானுடன் முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன் வணக்கம். முதலமைச்சர் விஜய் எப்போது டெல்லி செல்கிறார்? யார் யாரையெல்லாம் சந்திக்கிறார்? வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது டெல்லி செல்ல இருப்பதுதான் ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரத்திலும் தற்பொழுது மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது. தாவேக தலைவராக இருந்த பொழுது கடந்த ஜனவரி 12 மற்றும் 19ஆம் தேதி டெல்லி சென்ற விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கு தொடர்பாக அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது முதல்வராக டெல்லி செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு தற்பொழுது தமிழ்நாடு இல்லமும் அதே போன்று தாவேகாவினரும் டெல்லியில் தயாராகி வருகிறார்கள். தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மற்றும் பல்வேறு அரசு அலுவல்கள் காரணமாக பிஸியாக இருப்பதனால் அவருடைய அந்த அப்பாயின்மெண்ட் கிடைப்பதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. அவருடைய அந்த அப்பாயின்மெண்ட் கிடைத்ததற்கு பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி செல்லக்கூடிய அந்த தேதி இறுதியாகும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இன்று 23ஆம் தேதியான இன்றே அவர் டெல்லி செல்வதாக இருந்தது. தற்பொழுது பிரதமர் அவர்கள் இன்னும் தேதி கொடுக்காததனால் அவருடைய பயண தேதியானது விரைவில் தமிழக அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுடன் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளும் உடன் செல்ல இருக்கிறார்கள். ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் டெல்லி செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி செல்லும் விஜய் அவர்கள் அங்கு முக்கிய அதிகாரிகளையும் சந்திக்க இருக்கிறார். இதற்காக தற்பொழுது தமிழ்நாடு இல்லம் புதுப்பொலிவுடன் தயாராகி வருகிறது. அவரை வரவேற்பதற்கும் தற்பொழுது தாவேகாவின் தொண்டர்கள் தயாராகி வருகின்றனர். அதே போன்று தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைத்ததற்கு பிறகு பார்த்தோம்னால் அவர் இன்னும் சோனியா காந்தி அவர்களை சந்திக்கவில்லை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்கான அந்த அப்பாயின்மெண்ட்டும் கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களையும் அவர் சந்தித்து பல்வேறு முக்கிய கோரிக்கைகளையும் வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தற்பொழுது தமிழக அரசு அதிகாரிகள் முழு வீச்சில் தயாராகி வருகிறார்கள். தமிழகத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த திட்டங்கள் என்னென்ன, அதே போன்று தமிழக அரசிற்கு மத்திய அரசிடம் இருந்து கிடைக்கப்பெற வேண்டிய அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் உள்ளிட்டவற்றை கேட்டு பெறுவதற்கும் தற்பொழுது தயாராகி வருகிறார்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டங்கள், அதே போன்று கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களை கடந்த முறையே திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்களும் வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்களும் அதே கோரிக்கைகளை வலியுறுத்துவார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தமிழகத்திற்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் இன்னும் நிதியானது ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே நிதி என்பது ஒதுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியாக தெரிவித்துவிட்ட நிலையில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழக அரசு இணையுமா அல்லது தொடர்ந்து காலதாமதம் செய்யுமா? ஏனென்று சொன்னால் தற்பொழுது பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய அந்த நிதி வழங்காமல் இருப்பதனால் மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் கடும் நிதி நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொகையை வழங்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் பொழுது அவர் வலியுறுத்துவார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சிவராமன், நீங்க சொன்னது போல பிரதமர் மோடியை சந்திக்கும் போது நிதி பகிர்வு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் பேச திட்டமிட்டுள்ளாரா? மேலும் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து முதலமைச்சர் விஜய் முன்வைக்க உள்ள கோரிக்கைகள் என்னென்ன? குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிதித்துறை செயலாளர்களுடன் முதல்வர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். நிதித்துறையின் புதிய செயலாளராக தாரேஸ் அகமது அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போன்று நிதித்துறை அமைச்சராக மரிய வில்சன் அவர்களும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் நிறைவேற்ற வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் தற்பொழுது ஆலோசிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது மகளிர் உரிமை தொகை 2500 தருவதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். அதே போன்று 6 சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கும் தற்பொழுது தமிழக அரசு நிதி பற்றாக்குறையால் தவித்து வரக்கூடிய சூழலில் அது குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த கோரிக்கை மனுக்கள் தற்பொழுது கோட்டை வட்டாரத்தில் தயாராகி வருகிறது. அதை எடுத்துக்கொண்டு விரைவில் டெல்லி சென்று அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும், உள்துறை அமைச்சர், அதே போன்று நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரையும் சந்திப்பார் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அப்பொழுது தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய அந்த நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்பது குறித்து வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் அவர்கள் தேதி தந்ததற்கு பின்பு இந்த சந்திப்பானது நடத்த திட்டமிடப்பட்டு இருக்கிறது. முதல்வரான பிறகு முதன்முறையாக டெல்லி செல்ல இருப்பதனால் அவருடைய இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
இன்னும் மற்ற மாநில முதல்வர்கள், அதாவது கேரளாவில் பார்த்தோம்னால் தற்பொழுது விடி சதீசன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். புதுவையில் மீண்டும் என்ஆர் ரங்கசாமி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் மற்ற முதல்வர்களுக்கு முன் விஜய் அவர்கள் சென்று சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதற்கு மட்டுமல்லாது தமிழகத்தில் அவர் அரசியல் சந்திப்பாகவும் இது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தவேக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களுடைய சந்திப்பை அரசியல் ரீதியான சந்திப்பாகவும், அதே போன்று மத்திய அமைச்சர்களுடனான அந்த சந்திப்பு என்பது தமிழகத்தின் நலன் சார்ந்த சந்திப்புகளாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எப்படியாவது அந்த நிதியை கேட்டு பெற வேண்டும் என்பதில் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அவருடன் முக்கிய IAS அதிகாரிகளும் டெல்லி செல்வதற்கு தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது.